மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரே சத்கிருதாயாஸ்து மங்களம். சொல்லவே வேண்டாம், நீங்க போட்டோவா கிருஷ்ண ஜெயந்திக்கு செலிப்ரேட் பண்ணி அடிச்சு தள்ளிட்டீங்க. எனக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. தத்ரூபமா அழகா இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். இங்க அலங்காஸ்ல ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இந்த கண்ணு நம்ம கிட்ட பேசுங்க. இவர்கிட்ட போய் கேளுங்களேன், மனமுருகி உடனே வந்துருவாரு. ஒரு குழந்தைக்காக வந்தவர் நமக்காக வந்து செய்ய மாட்டாரா என்ன? 350 ரூபாயில இருந்து 2400 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி பலகையிலான கொலுப்படிகள் இருக்கு. நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வரப்பிரசாதியா இருக்காரு பார்த்தசாரதி பெருமாள். 16 செல்வமும் நம்மளுக்கு தேவையான எல்லா செல்வமும் கொடுக்கக்கூடிய கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சனா இருந்தது இவர் மட்டும் தாங்க. கடோத்கஜன் யசோதம்மா வீட்டுல விளையாடும் போது இந்த வெண்ணையை திருடி தீன்றது என்ன, பானையை போட்டு உடைக்கிறது என்ன அப்படின்னு அவ்வளவு சேட்டை பண்ண அந்த சேட்டையோட ஒரு சின்ன கான்செப்ட். ராமாயணத்துல எல்லாருமே பவர்ஃபுல்லுங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கேட்டதை கேட்ட வரம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வராகி அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லான நரசிம்மர். லக்ஷ்மியை அடியில வச்சுட்டு தாங்கிட்டு சூப்பரா இருக்காரு. படிப்பு வேணும் அப்படின்னா அந்த காசியும் வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குமா. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் நல்லா பெருசா ஜெய்ஜான்டிக்கா வைக்கும் போது அந்த வீடே நிறைவா இருக்கும், அந்த கொலுவே நிறைவா இருக்கும். இவங்க கைவினை கலைஞர்கள்ங்கிறதுனால அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க. மத்த இடத்துல இது கிடைக்க மாட்டேங்குது. மண்ணால செய்யப்பட்ட அஷ்டலக்ஷ்மி சிலைகளும் இங்க இருக்கு. ஆண்டாள் பண்ண சின்ன வயசுல எவ்வளவு அழகா யோசிச்சுக்கிட்டு கொண்டையே போட்டுட்டு சின்ன வயசுல இருந்து இல்ல இப்ப கூட நான் போட்டா கொண்ட சைடா தான் போகும். பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய முப்பெரும் தெய்வங்கள். நம்ம நினைச்சா இவங்களை போய் பார்க்க முடியாதுங்க. இவங்க நினைச்சா நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலாம்பிகை. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு நிறைய பேர் டிவோட்டிஸ் இருப்பீங்க. அந்த ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் எவர் பாக்குறேன்க்கா. நான் கேமரால பார்க்கறதுக்கே செம்ம கிளாரிட்டியா இருக்கு பாருங்களேன். பின்னாடி சுத்தி தசாவதாரம் அப்படியே நம்ம அங்கேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி கொலு டால்ஸ் தான் இன்னைக்கும் பார்க்க போறீங்க. அதுவும் இந்த மாதிரி ஜெய்ஜான்டிக்கா பிரீமியம் குவாலிட்டியில உயிரோட்டமா இருக்கக்கூடிய பொம்மைகள்லாம் வேணும். அது பொம்மையானே சொல்லக்கூடாது. இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாரு, இந்த நரசிம்மர் எப்படி வந்தாரு அப்படி சொல்ற அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலங்காஸ். நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், நீங்க போட்டோவா கிருஷ்ண ஜெயந்திக்கு செலிப்ரேட் பண்ணி அடிச்சு தள்ளிட்டீங்க. எனக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே இடத்துல இப்ப புதுசா வந்திருக்காங்க. மகிஷாசூர மர்த்தினி பாத்திருப்பீங்க, மகிஷனை பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமான பொருட்கள்லாம் இன்னைக்கு நாங்க காமிச்சிருக்கோம். இன்னும் காட்டாத விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோல. அதெல்லாம் வந்து அலங்காஸ்னோட இன்ஸ்டா பேஜ்ல போய் பாத்துருங்க. சோ இப்போ வித்தவுட் எனி டிலே வாங்க ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனுடைய கதையோட சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் ரேட்டோட சொல்லியிருக்கேன். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்குமே நன்றி. ரொம்ப பெரிய ஆதரவை எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு கொடுத்தீங்க. இப்ப நாங்க குலுவோடைய கலெக்ஷன்ஸை தான் நம்மளுடைய சேனல்ல பதிவிடுற போறோம். ஸோ ரெகுலரா தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்ல நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். குட்டி மினியேச்சர் கலெக்ஷன்ஸ்ல இருந்து 4 feet 5 feet வரைக்கும் கூட நம்ம கிட்ட கொலு டால்ஸ் அவைலபிள் இருக்குங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய வீடியோ பதிவுகள்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிக்சரோட எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டால்ஸ் பத்தின தகவலை நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம். இந்தியா ஃபுல்லா எல்லா ஊர்களுக்குமே நாங்க கொரியர் பண்றோங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா தான் வரும். நீங்க நேரா வந்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நேர வரவங்களுக்கு 10% இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலா நாங்க ஆஃபரும் கொடுக்கறோங்க. வேணும்னு விருப்பப்படுறவங்க டைரக்டா வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளுமே கூட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக்ஸிமம் பொருட்களை விலைகளோடவே பார்க்கலாம். முழு முதற் கடவுள் விநாயகர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க பாருங்க, இவர் கொடை வச்சு சிம்ஹாசனத்துல அழகா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி மார்பிள் டஸ்ட்ல இருக்காங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு கிளேவோ பேப்பர் மெஷோ வேண்டாக்கா, எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி வேணும்னு கேட்பீங்க இல்லையா? அவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். இவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 3850 rupees வராங்க. நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியே போயிட்டு வெளியே அனுப்பிட்டு நம்மள சுத்தம் பண்ணி நம்ம சுத்தி இருக்க நெகட்டிவிட்டியும் கிளென்ஸ் பண்ணி நம்மளுடைய ஆசைகள், தீராத ஆசைகள், நல்ல ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதை நிறைவேற்றி தரக்கூடிய சப்த சாரங்கி. இவங்களோட ரேட் பாத்தீங்கன்னா 5500 ரூபாய். ஷிப்பிங் இருக்குங்க. மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷ்ட பூர்வைராச்சாரே சத்கிருதாயாஸ்து மங்களம். அந்த வார்த்தைக்கு அந்த
ஸ்லோகத்துக்கு பொருத்தமான மங்களாசாசன பெருமாள் இவர் தாங்க. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி இங்க வச்சிருப்பாங்க காலுக்கு மேல. அதுக்கப்புறம் இங்க வந்து வக்ஷஸ்தலத்திலயும் மகாலட்சுமி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப தத்ரூபமா அழகா இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான். இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானோட ரேட் பாத்தீங்கன்னா 6950 rupees மட்டும் தாங்க. பேப்பர் மெஷ். பெரிய பாளையத்தம்மா, பாளையக்காரர்களே பெரிய பாளையக்காரர்கள் சின்ன பாளையக்காரர்கள் சொல்லுவாங்கல்ல, அதுலயே அம்பாலே பெரிய பாளையத்தம்மன் இந்த அம்மா தான், பாளையக்கார அம்மா. இவங்க நினைச்சதை நீங்க ஒரு வேப்பஞ்சாலை குடுக்குறேன்னு சொல்லி வேண்டினாலே போதுங்க, இவங்க அதை நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த தாய்மை உள்ளம் அதிகமா இருக்கக்கூடிய பெரிய பாளையத்தம்மன். இங்க அலங்காஸ்ல ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இந்த கண்ணு நம்ம கிட்ட பேசுங்க, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். இவங்களோட ரேட் பாத்தீங்கன்னா 4400 ரூபாய் மட்டும்தான். பேப்பர் மெஷ். தாய் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகைன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ லட்சணமா அந்த கண்ணு நம்ம கிட்ட பேசுற மாதிரி நம்மளுக்கு தத்ரூபமா வேணும். கைவினை கலைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு லட்சணமா அங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தாய் மூகாம்பிகை. பிரிந்த குடும்பத்தை ஒன்னா சேர்க்கறதுல இவங்க ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இவங்களோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 4950 ரூபாய் மட்டும்தான். கண்ணு எவ்வளவு அழகா பேசுது பாருங்க நம்ம கிட்ட. பாக்குறதுக்கு ரொம்ப கொரூரமா இருக்கிற மாதிரி, ஆக்ரோஷம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா அப்படி கிடையாது. பாக்குறதுக்கு ரூடா இருக்கவங்க மனசுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த நரசிம்மர். நாமக்கல்ல இருக்கக்கூடிய நரசிம்மருங்க, ரொம்ப ஃபேமஸ். நாமக்கல் போனீங்கன்னா எல்லாரும் ஆஞ்சநேயர் தான் பாப்பீங்க. இப்படி ஒரு நரசிம்மர் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருப்பாரு. அவரை நீங்க பார்க்க மாட்டீங்க. இவர்கிட்ட போய் கேளுங்களேன், மனமுருகி உடனே வந்துருவாரு. ஒரு குழந்தைக்காக வந்தவர் நமக்காக வந்து செய்ய மாட்டாரா என்ன? அவங்களுடைய மிஸ்ஸஸ் எவ்வளவு அழகா லட்சணமா இருக்காங்க பாருங்க. எப்பவுமே ஜென்ஸ் நல்லா இதுவா ஹார்டா இருந்தாலும் லேடிஸ் ரொம்ப சாஃப்டா இருந்தா நம்மளுக்கு பிடிக்கும்ல, அந்த மாதிரி இவங்க கண்ணு பாருங்க எவ்வளவு அழகா. நம்ம இப்படி திரும்பினாலும் திரும்புது, இப்படி திரும்பினாலும் திரும்புது. இவர் பாருங்களேன், நம்ம இப்படி திரும்பும் போது நம்மள பாக்குற மாதிரியே இருக்கு, இப்படி திரும்பும் போது இந்த பக்கம் பாக்குற மாதிரியே இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்தே பாத்தீங்கன்னா 10,800 ரூபாய் தாங்க. ரொம்ப பிரீமியம் குவாலிட்டியில கண்ணுல நம்மள பார்த்து பேசுற மாதிரியே வச்சிருக்காங்க. உலகத்திலே மீச வச்ச பெருமாள் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நம்ம பார்த்த சாரதி பெருமாள் தாங்க. இங்க பாருங்க, அப்படியே தத்ரூபமா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மீச, திருவாச்சி, அந்த வக்ஷஸ்தலத்தில் தனியா ஒரு மாலை போட்டு வச்சிருப்பாங்க அம்பால தாயார. அது மட்டும் இல்லாம தாயார் சன்னதி தனியா இருக்கும் நம்ம பார்த்த சாரதி பெருமாள்ல. இந்த மாதிரிதான் அழகா இருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படியே மேல போக 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 என்னோட ஃபேஸ்புக் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா என்னோட நாமமும் அவங்க நாமம், அவங்கள பார்த்தா நான் காப்பி அடிச்சிருக்கேன், டிபி காப்பி அடிச்சிருக்கேன். அவங்க நாமமும் என் நாமமும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகு. நம்ம கேட்கிற விடத்தை உடனே கொடுத்துருவாங்களாம். போர் முடிச்சுட்டு இமீடியட்டா இந்த இடத்துல வந்து உட்கார்ந்ததுனால இந்த ஃபேஸ்ல கூட பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தழும்புகள் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு வரப்பிரசாதியா இருக்காரு பார்த்தசாரதி பெருமாள். அதுவும் மீசையோட கம்பீரமா. எல்லா பெருமாளையும் நம்ம அழகா தான் பார்த்திருப்போம் இல்லையா. பட் வரதராஜ பெருமாள், செல்லப்பிள்ளை, இன்னும் சில ஊர்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த முகத்துல வரும்போது தழும்போடவே வந்திருப்பாங்களாம். அதனால செய்யற சிலைகள் கூட அதே மாதிரி தத்ரூபமா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இவர் எந்த ஊருன்னு நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம். காசு வேண்டான்னு யாராவது சொல்லுவோமா? 16 செல்வமும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல முதன்மையான செல்வமா இன்னைக்கு விளங்குறது பாத்தீங்கன்னா பணம் தான். நிறை செல்வம் அதுதான் தேவைப்படுது. அதை வாரி வாரி வழங்கக்கூடியவங்க. காசை மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வமும் நம்மளுக்கு தேவையான எல்லா செல்வமும் கொடுக்கக்கூடிய கொல்ஹாப்பூர் மகாலட்சுமி. இவங்களோட பிரைஸ் 5600 rupees மட்டும். எவ்வளவு பெரிய கொலு வச்சாலும் சரி, எவ்வளவு சின்ன கொலு வச்சாலும் சரி, கோவில் செட்டப் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இந்த பாவை விளக்கு வேணுங்க, டெம்பிள் ஸ்டைல்ல வேணும் அப்படின்னா ராக் ஸ்டோன்ஸ்ல வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல சின்ன சைசஸ், பெரிய சைசஸ், 2 சைசஸ் அவைலபிளா இருக்கு. இல்ல எனக்கு இந்த மாதிரி பித்தளையில வேணும், பிராஸ் மாதிரி லுக்ல வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட 3 சைசஸ்ல நான் இப்ப காமிச்சிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களோ அவங்க அதனோட பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் மீல்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு பர்சனா இருந்தது இவர் மட்டும் தாங்க. கடோத்கஜன் சிவபெருமானோடைய சிஷ்யர்னு சொல்லுவாங்க. அவர் சொன்னதுனாலேயே வந்து அவ்வளோ சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி தாகம் 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 நரம். இவருக்காக உருவாக்கப்பட்டதுதான் வைகை நதி. இன்னைக்கு அழகர் ஆத்துல இறங்குறாரு சொல்றோம்ல, அது இவருக்காக சிவபெருமான் உருவாக்கினது. பத்ராச்சலம் அப்படிங்கிற ஒரு மலையை கடந்து போய் அவருக்கு தரிசனம் தரேன்னு சொல்லி மறந்து போயிட்டாராங்க. அதனால திரும்பவும் அந்த அவர் கோவத்துல ஏதோ ஒரு மனக்கசப்புல ஏதோ ஒன்று பண்ணும்போது அந்த உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும் போது யோசிச்சு அச்சோ நம்ம மறந்துட்டோமேன்ட்டு அங்க வைகுந்தத்துல இருந்தே காட்சி தந்த காட்சியாம். அதனால்தான் பத்ராச்சல ராமர் இப்படி இருக்காரு. ராமர் மடியில வந்து சீதாதேவி, பக்கத்துல லக்ஷ்மணர். சோ நம்ம முக்தி வேண்டி கூட நம்ம இங்க போலாம். அது இல்லைனாலும் ராமர் நினைச்சாலே எல்லாமே கொடுத்துட்டு வாருங்க. சுந்தரகாண்டம் படிச்சாலே போதும். இந்த பத்ராச்சல ராமரோட ரேட் பாத்தீங்கன்னா 6800 rupees. ஃபர்ஸ்ட் இந்த பிறக்கிறாரு இல்லையா, தேவகி வசுதேவங்களுக்கு பிறப்பாங்கல்ல ஜெயில. அந்த ஜெயில பிறக்கும் போது நான் அசரீரியா வந்து நான் தான் கிருஷ்ணரா பிறந்திருக்கேன், என்னை கொண்டு போய் அவங்க விடுங்க, யசோதா கிட்ட விடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அது அசரீரியா வந்து சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. அது
அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த கதவெல்லாம் திறந்து மாயாஜாலம் எல்லாம் காமிச்சு அவர் தானே வெளில வருவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி ஆக்சுவலி இப்பயும் அது மாதிரிலாம் நடக்கிறது அரசியல்ல, அதுதான் அப்பயே காமிச்சிருக்காங்க போல இருக்கு. சோ அவர் கொண்டு போயிட்டு யமுனா நதி கரையெல்லாம் தாண்டி எடுத்துட்டு போய் யசோதா வீட்டுல விட்டுருவாரு. யசோதா வீட்டுல விளையாடும் போது இங்க பாத்தீங்கன்னா யசோதா அம்மா வீட்டுல விளையாடும் போது இந்த வெண்ணையை திருடி தின்றது என்ன, பானையை போட்டு உடைக்கிறது என்ன அப்படின்னு அவ்வளவு சேட்டை பண்ண அந்த சேட்டையோட ஒரு சின்ன கான்செப்ட். அப்புறம் சேட்டை மட்டும் இல்ல, அவங்க எல்லாரும் காப்பாத்துட்டு நான் காப்பாத்துவேன்ட்டு காளிங்க நர்த்தனம் பண்ணி இந்த காளிங்கன் அப்படிங்கிற அரக்கனை கொன்னு அவர் ஃப்ரெண்டாவே ஆயிட்டாங்களாம். ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் டெய்லி போய் பேசுறது போறது வர்றது எல்லாமே பண்ணுவாங்களாம். சோ அந்த காளிங்க நர்த்தனம். அதுக்கப்புறம் ஆத்மாவும் பரமாத்மாவும் வேற வேற கிடையாது அப்படிங்கிற கான்செப்ட சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து வச்சு அவர் விளையாட்டு காட்டுவாரு. இதுல சயின்டிபிக்கல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் இல்லாம குளிக்கும் போது வியாதிகள் சீக்கிரமா அண்டும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிபிக்கல் அன்ப்ரூவன்டு சயின்டிபிக்கல் ரீசன் ஒண்ணு இருக்கு. அதாவது இதை ப்ரூவ் பண்றதுக்கு யாராலும் என்னன்னு ப்ரூவ் பண்ண முடியல. ஆனா நீங்க டெய்லி குளிக்கும் போது ஜஸ்ட் அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு துணியாவது போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் பெருசா வராது. அது ஒரு சயின்டிபிக்கல் ரீசன். அப்புறம் ஆத்மா வேற பரமாத்மா வேற, உடம்பு வேற கடவுள் வேறன்னு நீங்க பார்க்க கூடாது. நான் பரமாத்மா நீங்க ஆத்மான்றதை புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி குளிக்கிற சீன் வந்தது. அப்புறம் கிருஷ்ணர் வந்து இது சாப்பிடுற மாதிரி வெண்ணெய் சாப்பிடுற மாதிரி இருக்கு. சோ இது ஃபுல் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் செட், கிருஷ்ண லீலா செட் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 மருத மரமா வந்து கிருஷ்ணர் வீட்டுக்கு பின்னாடி 2 தேவர்கள் வந்து சாபம் வாங்கி மரமா நின்னுடுவாங்க. அப்புறம் இந்த உருளையில கட்டி விட்டுருவாங்கல்ல, என்னெல்லாம் எங்க அம்மா கட்டி விட்டுருக்காங்க அந்த மாதிரி. இதை எடுத்துட்டு வரும்போது இந்த 2 மரத்துக்கு நடுவுல மாட்டி இப்படி இடிச்சு இப்படி இவர் வந்துருவாரு, கிருஷ்ணர் இப்படி வந்துருவாரு. அதுக்கப்புறமா இந்த மரம் டபால்னு வெடிச்சு 2 தேவர்கள் வந்து எங்களுக்கு சாப விமோசனம் தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட பலனாதான் இன்னைக்கு வரைக்குமே நம்ம கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணும்போது பின்னாடி மருத வைக்கிறோம். ராமர் பவர்ஃபுல்லா, ஆஞ்சநேயர் பவர்ஃபுல்லா, லக்ஷ்மணர் பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமாயணத்துல எல்லாருமே பவர்ஃபுல்லுங்க, இன்க்ளூடிங் ராவணன் உட்பட மண்டோதரி உட்பட அவங்க ரொம்ப பவர்ஃபுல். சீதா தேவியை விட மண்டோதரி வந்து பதிவிரதையில ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அரக்கனையே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தவங்க அவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாருமே அந்த அளவுக்கு கான்சியஸா டெடிகேட்டடா ரொம்ப ஸ்பிரிச்சுவலி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். ஆனாலுமே அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லக்ஷ்மணன் வந்து மூர்ச்சி ஆகும் போது ஆஞ்சநேயர் போய் அந்த மலையை கொண்டு வந்து அவரை காப்பாத்தினாரு. எல்லாருமே பவர்ஃபுல் தான், நினைச்சா ஒரு செகண்ட்ல காப்பாத்தி இருக்கலாம். பட் பவரை மிஸ்யூஸ் பண்ணல. அந்த ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கறது தான் இந்த சஞ்சீவி கொண்டு வர இந்த ஒரு கான்செப்ட். இது வைக்கும் போது நீங்க இந்த விஷயத்த சொல்லணும். கலியுகத்துல தெரிஞ்சோ தெரியாம கூட நம்ம யாரையாவது ஒருத்தரையாவது கஷ்டப்படுத்திருப்போம். கஷ்டமே படுத்தாம நல்லவங்களாவே இருந்து வைகுந்தம் அடையிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமானுஜரை சரணடைஞ்சாதான் உண்டு. நம்ம நேரம் வைகுந்தம் போறோமோ இல்லையோ, வைகுந்த செட்டு நம்மளுடைய கொலுல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சுகபிரம்மம் இருக்காரு பாருங்க, இவரை பத்தி லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தேன், நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. ஆனா நான் இன்னும் நிறைய பேர்கிட்ட அவரை பத்தி நான் எதிர்பார்க்கிறேன் பதில்கள். வராரு வராரு அழகர் வராரு, அது இப்ப நம்ம எல்லாரும் விஜயகாந்த் சொல்லிட்டோம். அவனுடைய கரெக்டான ப்ராப்டான ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு தான். ஆனா விஜயகாந்தையுமே நம்ம அவரு கூட இணைக்கலாங்க. அந்த அளவுக்கு அவரும் நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா அவரை நம்ம ஜெயிக்க விடல, என்ன பண்றது. சோ பாத்தீங்கன்னா கல்லழகர் இறங்குறாரு பாத்தீங்களா, அதனோட ஃபுல் செட்டு நான் ஒரே ஒரு தடவை போயிட்டு மூச்சு திணறி ஆனா ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தேன். திரும்பவும் ஒரு தடவை போகணும். காவடி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டா போதுங்க, எப்பேற்பட்ட விஷயம் நடக்காது கிடைக்காது இதெல்லாம் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டா போதும். அவர் அது எப்படி நடக்காம போகும், என்னோட பக்தர்களுக்கு அது எப்படி நடக்காம போகும், நீங்க என்ன மனமுருக வேண்டுங்க, என்ன நம்புங்க, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா உடனே அதை நடத்தி கொடுத்துருவாரு. அதுதான் முருகரோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் கலியுகத்துல சொல்லவே தேவையில்ல, அவரோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. சேனாதிபதினு சொல்லுவோம் இல்லையா, அதுல பழனி ஆண்டவருங்க மேல போய் உட்காந்துக்கிட்டாரு. இங்க பழனிக்கு போனா போண்டி ஆடுவோம்லாம், அதெல்லாம் சும்மா ஹம்பக்கான ஒரு விஷயம். பழனிக்கு போனா ராஜா மாதிரி வாழலாம். அதுவும் அந்த கோமணத்தோட இருக்கக்கூடிய அந்த காட்சி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷமே நம்ம மந்திரி தான் ராஜா தான். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அறுபடையும் போயிட்டு காலை மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். நம்ம அவரை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் நம்மளை பார்த்துருவாரு. அவரோட எல்லைக்கு நம்ம போயிட்டு வரணும். அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா அங்க நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸோட வந்தோம்னா அந்த ஒரு வருஷம் நம்மளால ஈஸியா ரன் பண்ண முடியும். எந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு மூளை வேலை செஞ்சு இதுக்கான சொல்யூஷன் காமிச்சு கொடுத்துரும். அதுதான் நீங்க டூர் போறதுக்கான கான்செப்டே. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. இது அறுபடை செட். மீனாட்சி பெருசா சுந்தரேஸ்வரர் பெருசா அப்படின்னீங்கன்னா 2 பேருமே பெருசுங்க. உன்னால சாதிக்க முடியும் அப்படின்னா நீ சாதி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவர் வேடிக்கை பார்த்தாரு பாத்தீங்களா, அதுதான் ஆம்பளைக்கு அழகு. நீ என்ன என்னை விட்டு போறது, நீ எனக்கு முன்னாடி போக கூடாது வரக்கூடாதுலாம் இப்பெல்லாம் நிறைய பேர் சண்டை போடுறாங்கல்ல, அது மாதிரிலாம் கிடையாதுங்க. சுந்தரேஸ்வரர் மாதிரி இருந்தா உங்க ஃபேமிலி சூப்பரா இருக்கும். மீனாட்சி மாதிரி அவங்களும் அவங்க கண்ட்ரோல் இல்லாம அவங்க போல பாத்தீங்களா, அந்த மாதிரி லேடிஸும் இருக்கணும். அந்த 2 கான்செப்ட் சொல்றதுதான் இது மீனாட்சி திருக்கல்யாணம். அதே போல கல்யாணம் ஆகாதவங்க இந்த வருஷம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னா இந்த வருஷம் கொலு வைக்கிறதா இருந்தாலும் இவரை வாங்கி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எங்கன்னா போறீங்கன்னா கூட இவங்களை வாங்கி போய் கிஃப்டா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். நீங்க
இப்ப ஒரு கொலு வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்க அதாவது வீட்டுக்கு வெளியில நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வச்சு அவங்க வர மாதிரி இன்வைட் பண்ணீங்கன்னா அது சூப்பரா இருக்கும். வாஸ்து கிரகலட்சுமி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம கேட்ட வரம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வராகி அம்மா அஷ்ட வராகி செட்டு கூட இங்க இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அதாவது நம்ம காமதேனு பார்ப்போம், கல்பவருஷம் தனியா பார்ப்போம், மகாலட்சுமி தனியா பார்ப்போம். இந்த வருஷம் இது மூணுமே சேர்த்து ஒரே ஸ்டாச்சுவா எவ்வளவு இடமே இருக்க மாட்டேங்குது வைக்கிறதுக்கு ஃபீல் பண்றவங்களுக்காகவே இது மாதிரி ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க போல இருக்கு. மகாலட்சுமி, காமதேனு, கல்பவருஷம் எல்லாம் சேர்த்து நம்ம கேட்டபடி கொடுப்பாங்க மூணு பேருமே. ரொம்ப பவர்ஃபுல்லான நரசிம்மர், லக்ஷ்மியை மடியில வச்சுட்டு தாங்கிட்டு சூப்பரா இருக்காரு. லக்ஷ்மி நரசிம்மர் தனியா பார்த்தா கூட பயமா இருக்கும், லக்ஷ்மியோட பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுப்பாரு. இவங்க பாத்தீங்கன்னா வராகர் பாத்தீங்கன்னா அந்த சர்பம் குடைப்பிடைக்க அதுக்கு கீழே இப்படி உட்காந்துக்கிட்டு மகாலட்சுமி மடியில உட்கார வச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காருப்பா சர்பத்துக்கு மேல, ஆதிசேஷன் மேல. லக்ஷ்மி வராகர் செம்மையா இருக்காருல்ல. அந்த ஃபீச்சர்ஸ் பாருங்க, சூப்பர்வா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர், நம்மளுக்கு படிப்பு வேணும் அப்படின்னா அந்த காசியும் வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் வாரி வழங்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர். இவங்க மூணு பேருமே லக்ஷ்மி மடியில வச்சுட்டு வேற அவதாரத்துல இருக்காங்க. ஆனா எந்த அவதாரம் எடுத்தாலும் பாருங்க லக்ஷ்மி மட்டும்தான் ஒய்ஃபா இருக்காங்க. அதை நோட் பண்ணுங்க யுவர் ஆனர். வராகில அஷ்ட வராகிங்க, சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் ரெண்டு சைசஸ்லுமே இருக்கு. கிளே அண்ட் பேப்பர் மெஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. அஷ்ட வராகி அப்படின்னா அந்த 8 வராகிக்குமே அந்த நவராத்திரி கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். ஒவ்வொரு வராகி அவதாரமும் ஒவ்வொரு பவர்ஃபுல் சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குமே நீ தனியா ஒரு ஸ்டெப் வச்சு ஒரு தீம் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் இந்த மாதிரி ஒரு பிரதோஷ நாயகரை பாக்குறேன். எப்பவுமே பிரதோஷ தண்ணிக்கு பாத்தீங்கன்னா அந்த நந்தியம் பெருமானோடைய கொம்பு வழியா சிவனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட்ல அந்த பிரதோஷ ரிஷபம் இருக்குல்ல, அந்த ரிஷபத்துக்கு மேல அப்படியே அழகா இவரு தரிசனம் டான்ஸ் ஆடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கற்பனை அன்னைக்கு அப்படிதான் இருக்கணும், ஏன்னா இப்படிதான் டான்ஸ் ஆடினாரு அப்படிங்கிறது தான். ஸோ 33 தேவர்களும் இங்க புடை சூழ உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு இவங்க டான்ஸ் ஆடுறத பாக்குறாங்க. பிரதோஷ வழிபாடு இதுதான் கரெக்டான பிரதோஷ டைம், இல்ல நர்த்தனம் அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப மோஸ்ட் ப்ரீஷியஸ் பிரீமியம் குவாலிட்டியான ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.25 அடி 3 அடி இருக்கும் அந்த சரஸ்வதி தேவி. இதுல என்னக்கா ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, ஜென்ரலா பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோல்டன் பெயிண்ட் இருக்கும்ல, அந்த பெயிண்ட் தான் அடிப்பாங்க. ஆனா இந்த லக்ஷ்மிக்கு இந்த சரஸ்வதிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிராஸ் பொடி இருக்குல்ல, அந்த பொடியே ஒரு தின்னர்ல கலந்து இதை பெயிண்ட் பண்ணுவாங்களாமா. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குமா. அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுவும் நல்லா பெருசா ஜெய்ஜான்டிக்கா வைக்கும் போது அந்த வீடே நிறைவா இருக்கும், அந்த கொலுவே நிறைவா இருக்கும். இவங்க சரஸ்வதி, இவங்க மகாலட்சுமி. ஸோ ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது, வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு, நவராத்திரியில வைக்கிறதுக்கு, நம்ம பூஜை ரூம்ல கூட வைக்கிறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் பாருங்களேன், இந்த கண்கள் எவ்வளவு அழகா பேசுது, மீன் கண் மாதிரி வச்சிருக்காங்க. இவங்க கைவினை கலைஞர்கள்ங்கிறதுனால அதுக்கு உயிர் கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல இது கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் அலங்காஸ்க்கும் மற்ற ஷாப்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மேல ரோ இருக்கு இல்லையா, அது வந்து மண்ணால செய்யப்பட்ட தசாவதாரம். அதுல இந்த வாமனன்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகா லட்சணமா இருக்காரு. அது ஃபுல்லுமே தசாவதார செட் இல்லாம நம்மளுடைய கொலுவே நிறைவடையாது இல்லையா, அந்த தசாவதார செட்டு. இங்க கல்கத்தா காளி பாத்தீங்கன்னா தத்ரூபமா நல்ல பயங்கரமா, நம்மளுக்கு எப்படி காளியை பார்த்தா ஒரு பயம் வரும்ல, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பர்வா இருக்கு. இவங்க வந்து அந்த முப்பெரும் தேவியர்கள், இவங்க எல்லாமையும் நம்ம கொலு நடக்காது இல்லையா, அந்த மாதிரி கொலு வச்சு கொடுத்துருக்காங்க. நரசிம்மர், அதாவது அகோபில நரசிம்மர்னு சொல்லுவாங்க. 9 விதமான நரசிம்மர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பவர். ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதுமே ஒன்னொன்னு நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க போய் பார்த்துட்டு வரணுங்க. அந்த பக்குவம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அவரே நம்மளுக்கு கொடுத்துருவாரு. அகோபில நரசிம்மர் ஆந்திரா கிட்ட போனீங்கன்னா 9 கோயிலுமே மந்திராலயம் பக்கத்துல இருக்கும். ஸோ அங்க போனீங்கன்னா 3 days or 2 daysல மொத்தமே பார்த்துட்டு வந்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமியும் இங்க வச்சிருக்காங்க. அதாவது மண்ணால செய்யப்பட்ட அஷ்டலட்சுமி சிலைகளும் இங்க இருக்கு. சப்த கன்னிகள் அவங்களோட வாகனத்தோட, இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட வாகனம் யானை, இதுக்கு வந்து மாடு, இதுக்கு வந்து அந்த சிங்கம், அந்த மாதிரி எருமை அப்படின்ட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு வாகனத்தோட வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். அதே போல பின்னாடி பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தசாவதாரம்னு சொல்றாங்க. என்னன்னா இது மச்சாவதாரம் அப்படின்னா நம்மளுக்கு புரியணும்ல, அதனால மச்சத்துக்கு மேல பெருமாள் இருக்க மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஆமைக்கு மேல பெருமாள் இருக்க மாதிரி. அந்த மாதிரி வராகம், அந்த மாதிரி ஒன்னொன்னும் அந்தந்த இதுவோட இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி கேட்டார்ல, அவர்கிட்ட வாமனன் கேட்டார்ல, உலகத்தை ஒரு கால்ல, பூமியை ஒரு கால்ல, ஆகாயத்தை ஒரு கால்ல அளந்துட்டு தலை மேல காலை வச்சுட்டாரு. அது அப்படியே தத்ரூபமா நம்ம சொல்லவே தேவையில்ல, அதை செஞ்சு காமிச்சு ஆக்ஷன்ல கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான ஒரு தசாவதார செட்டு. சோ இதை நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல
ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். டைரக்டா வந்தீங்கன்னா 10% அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு பிரதோஷம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு இல்லையா, அந்த பார்க்கடல் கடைஞ்ச அன்னைக்கு நடந்ததை தான் இன்னைக்கு பிரதோஷம் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அந்த ஈவினிங் டைம் இந்த பக்கம் தேவர்கள், அந்த பக்கம் அசுரர்கள் அந்த பாம்பை கயிறா போட்டு மலையை மத்தா போட்டு அந்த கடல்ல கடைவாங்க. கீழே கூர்ம அவதாரமா வந்து ஃபுல்லா இறங்கிடும் மலை. அப்ப வந்து பெருமாள் கூர்ம அவதாரமா வந்து அந்த மலையை தாங்கி பிடிப்பாரு. அப்ப கடையும் போது அமிர்தம் வந்ததெல்லாம் அப்புறம் நல்லது கெட்டது எல்லாமே வந்துச்சு. அது சரி பங்கா பிரிச்சுக்கிட்டாங்க அசுரர்களும் இவங்களும். அப்ப உருவானவங்க தான் மகாலட்சுமி, இந்திரனோட வாகனம் அவங்க எல்லாம் வந்தது. அப்ப நிறைய விசித்திரமான நல்ல பவர்ஃபுல் இதெல்லாம் கிடைச்சிச்சோம், அதெல்லாம் கூட இருக்கு. சோ அந்த மாதிரி செட்டு தான் இந்த செட்டு. இது பாத்தீங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள். அஷ்டதிக் பாலகர்கள்னா அந்த ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு தெய்வம் அதிதேவதையா இருப்பாங்க. அந்த செட்டு இங்க இருக்கு. ரொம்ப விசேஷம். நான் இது வரைக்கும் போட்ட கொலு வீடியோல இதை நான் பார்க்கவே இல்லை. முருகரே போதும் அப்படின்னா அந்த வேலு சேவர் கொடியோட இங்க ராஜ அலங்காரத்துல கம்பீரமா இருக்கு பாருங்க. ஏன்னா இந்த கடையில எல்லாத்தினோட ஸ்டாச்சுஸ்லயும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கண்கள் தாங்க. நம்ம கூட மஸ்கரா ஐலைனர் போட்டா கூட இவ்வளவு உருவம் இவ்வளவு உயிர் வருமானு தெரியல, அவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. சோ இதனோட ரேட்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கேட்டுக்கோங்க. கிருஷ்ணர் வந்து அந்த காளிங்க நர்த்தனம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சைஸ் பெரிய சைஸ், பெரிய பாம்பு சின்ன பாம்பு அப்படி. நவராத்திரி கொல்லுனா ஒரு கோவில் மாதிரி கான்செப்ட் வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சிலதெல்லாம் நம்ம கைவேலெல்லாம் வேற நிறைய செய்வோம். நம்ம எல்லாம் பண்ண தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. நானே கோபுரம் செட் கொடுத்துறேன், நீ நடுவுல என்ன வேணா பெருமாளை வைக்கிற சிவனை வைக்கிற ஏதோ ஒண்ணு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ என்ன யோசிச்சுட்டு இருப்பா, அதாவது பெருமாள் என்ன நினைப்பாரு, அவர்கிட்ட எப்படி போகலாம், அவர்கிட்ட எப்படி சேர்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாளா என்னன்னு தெரியல. ஆண்டாள் பண்ண சின்ன வயசுல எவ்வளவு அழகா யோசிச்சுக்கிட்டு கொண்டே போட்டுட்டு சின்ன வயசுல இருந்து இல்ல இப்ப கூட நான் போட்டா கொண்ட சைடா தான் போகும். அதே போல எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வங்கள் இவங்களும் ஒரு தெய்வம் கூட சொல்ல மாட்டேன், என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான உறவுகளோட இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாள் பல்லாண்டு பாடுறது ரொம்ப 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 பிடிக்கும். எல்லாரும் வாழ்த்துறதுக்கு கூட நான் அதை பாடுவேன். சோ அது இவங்க கிட்ட இருந்து வந்ததுல, அதனால எனக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பொம்மைகள் இருக்கு, எதை சொல்றது எதை விடுறதுன்னு தான் தெரியல. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆதிசங்கரர், அப்பா சின்ன வயசு ஆதிசங்கரர் யாருன்னா தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்க நம்ம ஆதிசங்கரர் ரெடியா இருக்காரு, அவரையும் நீங்க பாத்துக்கலாம். இங்க சுருட்டப்பள்ளியில மட்டும்தான் பிரதோஷம் உருவான கோவில்னு சொல்லுவாங்க, இடம்னு சொல்லுவாங்க. பார்வதி மடியில சிவன் படுத்துட்டு இருப்பாரு. மத்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மடியில மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கிறதா பாப்பீங்க. சுருட்டப்பள்ளிங்கிற ஊர்ல மட்டும் இப்படி படுத்துட்டு இருப்பாரு. அந்த ஆலகால விஷத்தை முழுங்கிட்டு அப்படியே கொஞ்சம் மயக்கத்துல சாஞ்சிடுவாராம். அது அப்படியே தத்ரூபமா அந்த கோவில்ல இருக்கும். அதுதான் உண்மையா நடந்தது, அது அப்படியே அங்க வச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சமயபுரத்து மாரியம்மன் இருக்காங்க, ஆண்டாள் தெய்வி இருக்காங்க, அந்த முப்பெரும் தேவியர்கள் வந்து நின்ற கோலம் அமர்ந்த கோலம், அப்புறம் முருகர், அப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி, அப்புறம் இந்த பெருமாள் இருக்காங்க இல்லையா, அந்த 5 ஊர் பெருமாள்னு சொல்லிட்டு வருவாங்க. 5 ஊர் பெருமாளுமே லைட்டா டேமேஜ் சின்னதா இருக்கும். அந்த மாதிரி அந்த உற்சவர்கள் இங்க அப்படியே ரெடியா இருக்காங்க முருகர் நின்ற கோலத்துல. அப்புறம் இந்த தியாகராயர் செம்ம சூப்பரா இருப்ப. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் நீங்க தியாகராயர் பார்க்காம இருக்க மாட்டீங்க, அவங்களுடைய வைஃப். ஓகே, இது வந்து நின்ற கோலத்துல நம்மளுடைய சரஸ்வதி தேவி ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க. ஒயிட் சாரி கட்டிட்டு பளிச்சுன்னு இருக்காங்க. நம்ம படிப்புக்கு அவங்க கம்பல்சரி வேணும். இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்வதி தேவி நல்ல வீரத்தோட அப்படியே ஜைஜாண்டிக்கா இருக்காங்க. இது நம்மளுடைய மகாலட்சுமி தாயார், நம்மளுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய முப்பெரும் தெய்வங்கள். இது ஃபுல்லுமே அப்படியே நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி காமிச்சிருக்கேன். நீங்க எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட என்னோட ரேட்ஸை கேட்கலாம். இன்னும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர், ராமர், அயோத்தி ராமர் அவங்க எல்லாமே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதையும் டைரக்டா வந்தீங்கன்னா 10% ஆஃபர்லயும் நீங்க இவங்க எல்லாம் வாங்க. அக்கா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்னால மாத்த முடியல, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்த முடியல, உடஞ்சிட்டா அந்த பீஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மார்பிள் டஸ்ட் ஃபைபர் இருக்கு இல்லையா, இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த காயத்ரி தேவி எல்லாம் பாருங்க, ஓம்பூர் பவஸ்வக சொல்லுவோம்ல, அந்த காயத்ரி தேவியோட ஸ்டாச்சூஸ். இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் நீங்க வாங்கிக்கலாம். இதுலயே வந்து தசாவதார செட்லாம் இருக்கு பாருங்க, குட்டியாவும் பெரிய சைஸாவும் எப்படி நம்ம கேட்கறோமோ அத்தனை சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இது வந்து மினி பிரம்மோற்சவம், சூரிய பிரபையில வர்றது, நாக இதுல வர்றது, ஆதிசேஷன் இதுல வர்றது, அதுக்கப்புறம் அன்ன வாகனம், சிம்ம வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மோற்சவ செட் 108 பிரம்மோற்சவ செட் அப்படியே ஃபுல்லா இங்க வச்சிருக்காங்க மார்பிள் டஸ்ட்ல. ஸோ இது உடையாது, கலர் ஃபேட் ஆகாதுன்றதுனால நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பிரம்மோற்சவம் இருக்காங்களா இவங்க மட்டும் சுட்ட மண்ணால செய்யப்பட்டதாம். ஸோ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஆகாம அதெல்லாம் இருக்கும், இது மட்டும் மண்ணால செஞ்சது. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அயோத்தி ராமர், அன்னபூரணி செட்டு, அப்புறம் நீங்க இது வரைக்கும் மகிஷாசுர மர்த்தினி பாத்திருப்பீங்க. அந்த மகிஷனை பாத்திருக்கீங்களா, அந்த அரக்கனை பாத்திருக்கீங்களா, அந்த மகிஷன் அப்படிங்கிற அரக்கனுடைய டால் இது
வந்து மார்பிள் டஸ்ட்ல செஞ்சது கோமாதா. அதுக்கப்புறம் நம்ம பெரியாழ்வார் பெற்றெடுத்த ஆண்டாள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெரியாழ்வார் ஒரு பக்கம் கிருஷ்ணரையும் ஒரு பக்கம் ஆண்டாளையும் வச்சுட்டு சொல்லி கொடுக்குறாரு. இதுதான் கிருஷ்ணர், இதுதான் நம்ம தெய்வம், இவர் தான் நம்மளுடைய ஆத்மா, இதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த செட் இருக்கு. இந்த சப்த கன்னிகள் இருக்காங்கல்ல, அவங்க இருக்காங்க பாருங்க. சப்த கன்னிகள் ரொம்ப குட்டி குட்டியா இருந்தாலும் அழகா அவங்களுடைய வாகனங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் பாக்குறேன். பிரம்மனோட தலையை கிள்ளி போட்டுருவார்ல, அந்த கபாலம் வந்து கையில ஒட்டிக்கும். சிவனுக்கு வந்து எவ்வளவு சாப்பாடு பிச்சை வாங்கினாலும் அவருக்கு வயிறு நிறையாது. அந்த கபாலம் கையை விட்டு போவே போவாது. அப்ப அன்னபூர்ணி கையால வாங்கி அந்த கபாலம் தன்னை விட்டு போகும். அந்த ஸ்டாச்சு இங்க இருக்கு ஃபர்ஸ்ட் எவர். அப்புறம் விட்டலன், நம்மளுடைய விட்டலாச்சாரியார் விட்டலன் இருக்காரு. மீராதேவி 2 காஸ்டியூம்ல ரொம்ப சூப்பரா இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பால ஆஞ்சநேயர், பால விநாயகர், அதெல்லாம் பால ஆஞ்சநேயர், பாலராமர் ரொம்ப அழகா கல்யாண பொண்ணு கல்யாண பையன் அந்த ஃபேமஸ்ல இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாலராமர் ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க. அயோத்தி ராமர் அப்படியே வந்த மாதிரி இருக்கு. ஆனா இது அயோத்தி ராமர் கிடையாது, பாலராமர். ராமர் வந்து வில்லுக்கு ஏந்திட்டு சின்ன வயசுலயே போருக்கு போற மாதிரி இருக்காங்க. அப்புறம் இது வந்து காயத்ரி தேவியோட ஸ்டாச்சூஸ். இன்னும் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கு. சோ இன்னும் நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம நினைச்சா இவங்களை போய் பார்க்க முடியாதுங்க. இவங்க நினைச்சா நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் என்ன ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாலாம்பிகை ராக் ஸ்டோன் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா லட்சணமா தத்ரூபமா இருக்கு. இவங்களோட ரேட் பாத்தீங்கன்னா 1550 ரூபாய் மட்டும்தான். நம்ம குழந்தை வேணும்னு கேக்குறவங்க நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு குழந்தை கொடு அப்படின்னு கேட்பாங்களா. எனக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணி நீங்க ஒரு வீடியோல சொல்லுங்க, நீ மட்டும் உங்க அப்பா அம்மாவுக்கு நடுவுல முருகரா நீ உட்காந்துருக்கியே, நீ மட்டும் உங்க குழந்தை வச்சிருக்கே, எனக்கு எப்ப தரப்போறேன்னு கேட்கணுமா. அந்த ஒரு காட்சி தான் இது. சோமஸ்கந்தன் எல்லா சிவன் கோவில்லுமே இருக்கும். அந்த காட்சியை இங்க அப்படியே தத்ரூபமா வச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஸ்ருங்கேரி சாரதாம்பாள். இன்னைக்கு இந்த அம்மாவோட பீடம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. அந்த குருஜினால கேட்ட வரமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் வந்து முருகர். அந்த அறுபடை வீடுமே 6 முகமே இந்த மாதிரி வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை அந்த உருளியில போட்டு கட்டி வைப்பாங்கல்ல, அது இங்க இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட்ல செய்யக்கூடிய, ஒயிட் சிமெண்ட் அப்படிங்கிற மெட்டீரியல்ல செய்யக்கூடிய ஸ்டாச்சூஸ்ங்க. இதுல காயத்ரி தேவி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா. காயத்ரி தேவி, விநாயகர், எல்லாமே மாரியம்மன் எல்லாமே இருக்காங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாங்களாம். தத்ரூபமா எப்படி இப்ப கலர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா மண் பொம்மை எல்லாம் அந்த மூக்கு உடையறதோ அந்த கார்னர் உடையறதோ இருக்கும்ல, இது வந்து அது மாதிரிலாம் இருக்காதாம். இங்க பாத்தீங்கன்னா சிவன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு நிறைய பேர் டிவோட்டிஸ் இருப்பீங்க. அந்த ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் எவர் பாக்குறேன்க்கா நானு. நம்ம காமாட்சி அம்மா கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு ரோஜா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் போஸ்ட் வாங்கின அடுத்த நாளே போய் பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடியும் வந்து அபிஷேகம் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் தருவாங்க. நவாபரண பூஜைன்னு பௌர்ணமியில நடக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில்ல. அது மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துருங்க. எந்த வீட்டு வாசப்படி ஆகட்டும் இல்ல ஒரு கோவில் வாசப்படி ஆகட்டும் கஜலட்சுமி இல்லாம வைக்க மாட்டாங்க. சோ அது வந்து ஒயிட் சிமெண்ட்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளோட சரஸ்வதி அம்மா ஒயிட்டா சூப்பரா இருக்காங்க. ஸ்ருங்கேரி சாரதாம்பாலே பாத்தீங்கன்னா அன்ன வாகனத்துல இருக்காங்க. நம்மளுடைய அயோத்தி ராமர் பாத்தீங்கன்னா அங்க கோவில்ல எப்படி அதை 3D எஃபெக்ட்ல கொஞ்சம் முன்னாடி இருப்பாரு பின்னாடி பிரப இருக்கும்ல, அதே மாதிரி சேம் டிட்டோப்பா கேமரால பாக்கிறதுக்கே செம்ம கிளாரிட்டியா இருக்கு பாருங்களா. பின்னாடி சுத்தி தசாவதாரம் அப்படியே நம்ம அங்கேயே போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த சாமி எல்லாம் வைக்கிறீங்கன்னா இந்த சைட்ல இந்த மாதிரி சிம்ம வாகனம் வைப்பீங்கல்ல, அந்த வாகனம் எல்லாம் கூட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் காமிக்கா வைப்போம்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. இங்க பாருங்க பிள்ளையார் அப்போ அட்வொகேட் ஆயிட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் கூட 7 நாள் தான் இருக்கு. உன்ன அந்த பாம்பு தீண்டி நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பரீட்சித் மகாராஜா என்ன பண்றதுன்னே தெரியாம சுகபிரம்மரை கூப்பிட்டு என்னன்னு கேட்பாராம். அப்பதான் ஸ்ரீமத் பாகவதம் 7 நாள்ல சொல்லி முக்தி அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பாவங்களும் அந்த கடைசி 7 நாள்ல கேட்டு அதை முக்தி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் இவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா பக்கத்துல நியூடா ஒரு பொண்ணு போனா கூட அந்த பக்கம் கான்சென்ட்ரேஷன் கூட போகாதான். அது ஒரு ஜடம் அப்படின்னு தான் நினைப்பாராம். நான் ஒரு ஜடம் அது ஒரு ஜடம் அப்படின்னு தான் நினைப்பாராம். அந்த பார்வை கூட போகாதாம். அது அந்த அளவுக்கு சுகபிரம்மம் ரொம்ப விசேஷமானவர். பரீட்சித்தினால தான் நம்மளுக்கு பாகவதமே கிடைச்சிச்சு. ஃபைபர் மெட்டீரியல்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் எவர் நான் இப்பதான் பாக்குறேன். சோ உங்க கொலுல இந்த வருஷம் இவங்க இடம் பெற்றா நல்லா இருக்கும். இந்த கதையை சொல்லுங்க முதல்ல. இது மட்டும் இல்லாம இந்த மெட்டீரியல்ல செய்யப்பட்ட நிறைய டால்ஸ் இருக்கு. நான் அப்படியே ஒண்ணா காட்டுறேன். அயோத்தி ராமர் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய அயோத்தி ராமர் பாத்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லா நம்ம பிளாக்லயே பாத்துருக்கோம்ல, இது வந்து கலர்ஃபுல்லா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, ரங்கமன்னார், ரங்கான்னு சொல்லுவாங்களா, அந்த ரங்கமன்னார் இங்க இருக்காங்க. நம்மளுடைய காஞ்சி காமாட்சி அம்மா அந்த கரும்போட அவ்வளோ அழகா லட்சணமா உட்காந்துருக்காங்க. என்னோட ப்ரீஷியஸ் ஆன அந்த கண்கள் எல்லாம் பாருங்களா ரொம்ப அழகா இருக்கு. உலகளந்த பெருமாள் நம்ம அங்க போனாலுமே பிளாக் கலர்ல தான் பார்ப்போம். பட் இவங்க வந்து கலர்ஃபுல்லா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீல வண்ண திருமேலியில அழகா ஒத்த கால்ல நின்று இன்னொரு கால்ல உலகத்தை அளக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது
பாத்தீங்கன்னா இந்த பாண்டுரங்க ருக்மாயி, இவருக்கு வேண்டதுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. விட்டலா விட்டலா விட்டலான்னு சொன்னாலே போதும். ரொம்ப ப்ரீஷியஸா அழகா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டீரியல்ல இப்படிலாம் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு லட்சணமா நம்ம அலங்காரில் பண்ணிருக்காங்க. கேட்டதை கேட்டபடி வரம் கொடுக்கக்கூடிய காமதேனு, இவங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. இவங்க சக்திக்கு உட்பட்டது, அதனால எல்லா சக்தியுமே அவங்களுக்கு கொடுத்தும் இருக்காங்க. சத்தியமா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளுக்கு கம்பல்சரி வேணும் அந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, சத்யநாராயண பெருமாள் பூஜை பண்றேன்னு வேண்டிட்டாலே நடக்குமா. அதுக்கு நம்மளுக்கு ஒரு உருவம் வேணும் இல்ல, படம் மட்டும் வைக்காம சத்யநாராயணராவே இங்க வச்சிருக்காங்க. அவங்களும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மகா காளேஸ்வரன் சொல்லிட்டு கும்பிடுவோம்ல, அந்த மாதிரி சிவன் சூப்பரா இருக்காரு பாருங்களேன், லட்சணமா. யாராவது சிவன் டிவோட்டிக்கு அதை கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. இது வந்து காமாட்சி அம்மன் தான். அகெயின் காமாட்சி அம்மன் வேற ஒரு காஸ்டியூம்ஸ்ல ரெடியா இருக்க மாதிரி இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருமாள் பிராஸ்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருப்பதி பெருமாள் இருக்காருல, நீங்க பிளாக்கா பாத்திருப்பீங்களா, அது இந்த மாதிரி இருக்கு. அயோத்தி ராமர் அவரு முன்னாடி நின்று பின்னாடி அந்த கோயிலோட இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு சூப்பர்வா இருக்கு. இன்னைக்கு அளவும் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை அப்படின்னாக்கா குற்றாலம் போய் குளிச்சுட்டு அங்க ஒரு மாசம் இருப்பாங்க, குணசீலத்துலன்னு சொல்லுவாங்க. அந்த குணசீலம் குணத்தை சரியாக்கக்கூடிய குணசீல பெருமாள் இவர் தான். இங்க போனா கண்டிப்பா சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்ருங்கேரி சாரதாம்பாள், அவரும் ரொம்ப அழகா இருக்காங்க. இவர் வந்து ஆதி அந்த பிரபு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விநாயகர். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபைபர்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆஞ்சநேயர் கோவில், யோக ஆஞ்சநேயர், யோக நரசிம்மர் சோளிங்கர்ல இருக்கக்கூடியது. சின்ன மலை பெரிய மலை ரெண்டுமே வந்து அந்த ஏதாவது ஒரு சேஷ்டைகள் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா ஏற முடியாது, துர்சக்திகள் நம்ம கிட்ட இருந்தா ஏற முடியாது. அதனாலதான் அந்த கோயிலுக்கு போறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் போயிட்டு வந்தா அந்த லைஃபே சூப்பர்வா இருக்கும். இது வந்து ஸ்ருங்கேரி பீடம், ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பீடத்தோட இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆதிசங்கர் காமாட்சி பீடம், ரொம்ப சூப்பரா இருக்காங்க. அந்த 4 தலைமுறையோட இதுவோட இருக்காங்க. இவர் வந்து தத்தாத்திரேயருங்க, ஒரு உடம்பு 3 தலையோட இருக்கக்கூடிய தத்தாத்திரேயர். இவரோட கதையை யாராவது எனக்கு ஒருத்தர் சொல்லணும். இன்னைக்கு எல்லாமே நான் சொன்னேன்ல, இந்த வாட்டி நீங்க சொல்லுங்க. இது வந்து கெட்வெல் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருக்கான். அந்த ஆஞ்சநேயரை இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சூப்பர்வா இருக்குல்ல. திருநெல்வேலி கோமதி அம்மன்க, ரொம்ப நம்ம ஊர்ல நிறைய கோமதி கோமதி கோமதின்பாங்க. அதனோட மீனிங்கே பாத்தீங்கன்னா இந்த அம்பாள் கிட்ட தான் வந்தது. கோமதிங்கிறது இந்த அம்பாளோட பேர் தான். இது வந்து ரங்கநாதர். எப்பா யாரப்பாலும் இவரை பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் வர்றதே கிடையாதுங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இவர் தான் நம்மளோட கிராண்ட் ஃபாதர் இவர் தான் எல்லாத்துக்குமே. உங்க பொண்ணை கொடுங்க, உப்பு இல்லாத சாப்பாடு கூட சாப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்களா, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக உப்பே இல்லாத சாப்பாடு தாங்க இவருக்கு உப்புலியப்பனுக்கு. மீச வச்ச என்னுடைய பெருமாள், நம்மளுடைய பெருமாள் பார்த்த சாரதி பெருமாள் ஃபைபர்ல. அதுக்கப்புறம் பழனி ஆண்டவர், ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம், இந்த பழனி ஆண்டவரை இங்க கொடுத்துருக்காங்க. வடபழனி ஆண்டவர் தான் இவரும். அதே போல நம்மளுடைய குரு இருக்காங்க இல்லையா, ராகவேந்தர்லாம் நான் சொல்வேன் இல்லையா, அதே மாதிரி இப்ப இவங்களும் ரொம்ப சூப்பர்வா நம்ம கேட்டதை கேட்ட வரமா கொடுத்துக்கிட்டு, நம்ம இவங்களுக்காவது நம்மளோட வினைப்பயன்ல இருந்தாதான் செய்வாங்க. இல்லாததையும் நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம குரு பரம்பரைக்கு தான் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து இவங்களை இந்த தெய்வங்களை நேர்ல பார்த்தவங்க. அதனால இவங்க சொன்னாக்கா அவங்க கேட்பாங்க. ஏன்னா இவங்க சொன்ன விதத்துல இவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க. அதனால மூட்டை சாமிகள் பழனியில பக்கத்துல இருக்காரு. இவர் நம்ம காஞ்சி மகா பெரியவர். இன்னைக்கும் நிறைய பேர் நிறைய மிராக்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய 2 தெய்வங்கள், வாழும் தெய்வங்கள். ஸ்வர்க்கத்துக்கு முக்தி அடையறதுக்கு போனாக்கா அங்க எப்படி இருக்கும்னு எங்க பாட்டி கிட்ட கேட்கும் போது இப்படிதான் இருக்கும். ஆதிசேஷன் படுத்துட்டு இருப்பாரு, அது மேல நம்ம பெருமாள் உட்காந்துட்டு இருப்பாரு. அங்க வந்து தாயார் வந்து கால் பிடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த இடமே ரம்மியமா இருக்கும் அப்படின்வாங்க. நான் அங்க போவேன்னா என்னன்னு தெரியல, பட் அந்த காட்சியை நான் இங்க பாத்துட்டேன். இவங்க எல்லாம் மண்ணால செய்யப்பட்ட நவ துர்கா தேவிகள். இந்த துர்கா எல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம், நான் கூட பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ அந்த நவதுர்கை செட் வைக்க போறீங்க இந்த வாட்டி. துர்கா தேவியோட அந்த 3 நாள் பண்ணுவீங்கல்ல, அந்த டைம்ல உற்சவத்துக்கு எனக்கு வேணும்னா இவங்களை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி. இது வந்து மண்ணால செய்யப்பட்டதா இருந்தாலும் இந்த கண்ணுல அந்த ஃபேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது, நோ ஸ்ப்ரே பெயிண்ட். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா என்னன்னே பசங்களுக்கு இப்ப சொன்னீங்கன்னா புரியாது. எங்க ஜென்ரேஷனோட அது முடிஞ்சிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. சோ இப்ப வாமனன் 3 அடி அளந்தாரு, குட்டியா வந்தாரு அப்படின்னா அந்த ஃபீச்சர்ஸ்ல இருக்காங்க. மச்ச அவதாரம்னா மீனா வந்து நம்மளை காப்பாத்தினாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபீச்சர்ஸோட இங்க இருக்காங்க. கல்கி அவதாரம் குதிரையில வருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்ஷன் ஃபீச்சர்ஸ்ல வச்சிருக்காங்க. சின்ன சைசஸ் தான். இதனோட சைசஸ் என்னக்கா 6 இன்ச்சஸ்ல இருக்கு. மினி கோலு டால்ல கூட முனி கோலு படி இருக்குல்ல, அதுல கூட வச்சிடலாம். இது வந்து சப்த கன்னிகள் அஷ்டலட்சுமிங்க. இதுல வந்து இந்த டால் மட்டும் தனியா நிறைய பேர் கேட்பீங்க, பட் கிடைக்காது. இது ஃபுல் செட் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வைக்கிறதுக்கு இடம் இல்லையாங்க, சோஃபா இருக்கு, பெட் இருக்கு, நம்ம வீட்டுல என்னென்னவோ இருக்கு. அஷ்டலட்சுமி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்காதா, சந்தான லட்சுமி மட்டும் நிறைய பேர் கேட்பீங்க. ஆனா குட்டி குட்டி டாலா இருந்தாலும் இந்த கண்ணு பாத்தீங்களா கலரா பேசுது பாத்தீங்களா நம்ம கிட்ட. இங்க பாத்தீங்களா அந்த பொய்க்கால் குதிரை, அப்புறம் டான்சிங் டால், தஞ்சாவூர்
சின்னதா ஒரு தலையாட்டி பொம்மை அதெல்லாம் கூட இங்க இருக்கு. சோ நீங்க இப்படி ஃபுல்லா வைக்க போறீங்க, டெக்கரேட் பண்ண போறீங்கன்னா இதெல்லாம் கம்பல்சரி யூஸ் ஆகும் ட்ரெடிஷ்னலா. இப்போ கொலு படி வைக்கணும், நான் ஃபாரின்ல இருக்கேன், இல்ல லோக்கல்ல இருந்தாலும் எனக்கு இடமே பெருசு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வுட்டு தான். இது மேல ஷீட் எல்லாம் போட்டு MDF எல்லாம் போட்டு தருவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாம இது ஒரிஜினல் வுட்லயே. இது பாத்தீங்கன்னா சின்ன மினி கொலு படி 3 படி, இது அதுவே கொஞ்சம் அகலமா இருக்கக்கூடிய 3 படி, இது வந்து 5 படி, இது 5லயே அகலமா இருக்கக்கூடிய 5 படி, இது 7 படி, இது வந்து 9 படி கொடுத்துருக்காங்க. 750 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அக்கா என்னக்கா இது இப்படி இருக்கு, இதெல்லாம் வெயிட் தாங்குமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கும் என்ன மாதிரியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதே கொலு படி தான் வச்சு இவங்க இவ்வளோ மினியேச்சர் டால்ஸ் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மார்பல் எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு. இது நல்லாவே வெயிட் ஓரளவுக்கு இருக்கு. இந்த வெயிட் எல்லாமே இது தாங்கி இருக்கு. சோ இப்போ இந்த கொலு படியில பெரிய பெரிய டால்ஸ் எல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா இந்த மினியேச்சர் டால்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. எனக்கு வைக்கணும்னு ஆசை ஆனா இடமே இல்லைன்றவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். 350 ரூபாயில இருந்து 2400 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி கட்டையிலான பலகையிலான கொலு படிகள் இருக்கு. இது வந்து கொலுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பூஜா ரூம்ல இந்த மாதிரி குட்டி இருக்கு இல்லையா, இதுல சின்ன சின்னதா சிலைகளை வச்சு அது மேல மேல வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த கடையை விட்டு போறதுக்கே எனக்கு மனசு வரலைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடிய நிறைய டால்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பிள்ளையார் வந்து எக்ஸசைஸ் பண்றது அதெல்லாம் கூட இருக்கு, புல்லப்ஸ்ல எடுக்கிறாரு அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கு. இன்னும் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய டைம் இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிருக்கேன். அதுக்கான இன்ஃபர்மேஷனோட சொல்லியிருக்கேன், நிறையத்தினோட ரேட் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இதெல்லாம் சொல்லாம விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதை சொல்ற ஒரு சுவாரஸ்யத்துல அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அக்கா காமிச்சிங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ், அது என்ன இன்ச்சஸ், என்ன ரேட்டு, அதோட தாத்பரியம் என்ன, எந்த ஸ்டெப்ல வைக்கணும் முதற்கொண்டு அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதே போல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களாக உருவாக்கப்பட்டதுனால தான் அந்த கண்ணுல இருந்து அந்த ஃபீச்சர்ஸ் அந்த வாயில இருந்து எல்லாமே அவ்வளோ அழகா தத்ரூபமா தெரியுது. உங்க கொலு வித்தியாசமா ப்ரீஷியஸா ஒரு மாதிரி உயிரோட்டமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு அலங்காஸ் வரலாம். லாஸ்ட் டைம் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்து வாங்கிட்டு போனேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் பட் ரெண்டா போயிடுமேன்றதுனால அந்த ரிவ்யூல நான் ஆட் பண்ணல. நீங்களே வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ரிவ்யூ சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா பேஜ், FB பேஜ், அப்புறம் லைவ் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. நன்றி, வணக்கம், பாய்.